நிலையில நீங்க பாதத்தில் அமர்ந்து பாருங்கள். கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிப்பார். இடிக்க சத்துரு எடுக்கிற நாளை விட கட்டுகிற நாள். ஆமா, என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். உபாகம் 30 கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார். 1, 2, 3 நானே வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையில் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்தில் சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி, அதுதான் சொன்னேன், பக்கத்தில் வா, பக்கத்தில் இரு. இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீ உன் பிள்ளைகள் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், அடுத்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். அடுத்த வார்த்தை, உன்னுடையவர்கள். அது புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ சகோதரனோ சகோதரியோ, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலாம் உன்னை பெருக பண்ணுவார். கைகளை உயர்த்தி பக்கத்தில் இரு, பக்கத்தில் இரு. சத்துரு இந்த அளவுக்கு விளையாட காரணம் என்ன தெரியுமா? நீ கேப் உண்டாக்கிட்ட. நீ பக்கத்தில் இரு. கர்த்தர் அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஒரு புறம் சத்துருக்களை சிதறடிக்கிறார், இன்னொரு புறம் சிதற கிடக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர பண்ணி நான் பார்த்து கொண்டிருக்கேன். நீங்க இதை இப்போவே நீங்க புருஷ மனைவி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்ட நாட்கள் சிலருக்கெல்லாம் வருஷம் ஆச்சு இல்ல? சில சூழ்நிலையினால முடியல. சேர்ந்திருந்து ஒரே இடத்துல இருந்து சூழ்நிலை நிமித்தம் நீங்க அதை பார்க்க ஆரம்பிங்க. சூழ்நிலை தானே இப்படி 4 பேர் 4 பக்கத்துல பிரிச்சு வச்சிருக்கு. என்னதான் நம்ம நம்மளை சால்வ் பண்ணிட்டு இருந்தாலும் சில வலிதானங்க. சேர்ந்திருந்து சிலர்லாம் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் போயிட்டு வரும்போது திருச்சி வழியா அந்த ஃப்ளைட்டு சென்னை போகுது. அவ திருச்சியில இருக்கும்போது என் கூட ஒருத்தர் டிராவல் பண்ணார். அப்ப அவரு சொல்றாரு என்கிட்ட ஒரு வார்த்தை. அப்போ நானும் அதில் இருக்கு, நானும் திருச்சியில் இருந்து சேம் ஃப்ளைட்னால அதுலேயே இருக்கிறோம். அடுத்து திருச்சியிலேருந்து ஏறுறதுக்காக வெயிட்டிங். நாங்கள் அதே ஃப்ளைட்டில் இருக்கும்போது அவர் சொல்கிறார், பிரதர் நீங்கள் எங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போகிறீங்களா? அப்போ அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இது நான் சொல்கிறது 2007 நடந்தது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, பிரதர் நான் 7 வருஷம் கழித்து ஊருக்கு வரேன் அப்படின்னார். டாயெல்லாம் வாங்கிட்டு வரார். அதாவது குழந்தை பிள்ளை வளர்ந்துருக்கும், பொம்மை இதெல்லாம் வாங்கிட்டு வர 7 வருஷம் கழிச்சு ஊருக்கு வரேன் அப்படின்னாரு. 7 வருஷம் எனக்கு அப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுதான் இவரை ஊருக்கு ஃபேமிலியை பார்க்க வரேன் அப்படின்னாரு. இப்படி எத்தனை பேர் தெரியுமா? 3 வருஷம் கழிச்சு வருவாங்க, 2 வருஷம் கழிச்சு வருவாங்க. லீவ் விடுவோம், திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒரு 5 நாள் லீவ் கிடைக்கும். இவங்க ஊருக்கு வர முடியாது. ஏன்னா டிக்கெட் ஃபேர்லாம் பார்த்தா ஹெவியா இருக்கும். சேர்ந்து இருக்கிற, அதாவது எப்பவுமே சேர்ந்திருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்போம். ஆனா சேர்ந்திருக்க கிடைக்கக்கூடிய தருணத்தில் கூட சேர்ந்திருக்க முடியாத ஒரு வரும் தெரியுமா? அதான் பெயின். ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் அது உங்களுக்கு தான் தெரியும். இனி நாங்க குடும்பமா சேர்ந்திருந்து மகிழ முடியுமா? உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்ல, நீ என் பக்கத்துல இரு. நாளைக்கு இந்த அடையாளம் நடக்கும். நான் உன்னை விசேஷப்படுத்தி நான் வித்தியாசப்படுத்துவேன். நீ பக்கத்துல இரு. அடிக்கிற காற்றை பார்த்து ஆவேசம் என்று அப்புறமாய் போய் விடாதே. நீ ஆவேசம்னு சொல்லி போயிடாத. ஆமே, நீ பக்கத்துல வா, நீ பக்கத்துல வா.
நேரம் போறதுனால. இரண்டாவது, பாதத்தில் இரு. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி நெகேமியாவுக்கு வருகிறது. எல்லாம் தெரிந்த பகுதியினால நான் ரொம்ப டீட்டெயிலா போகிற அந்த வார்த்தைக்குள்ள மட்டும் போய் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தி அவன் கேள்விப்படுகிறான். 3வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் இருந்து மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். அதாவது தீமை அனுபவிக்கிறது கூட சகிச்சிடலாங்க, இந்த நிந்தை அனுபவிக்கிறது இருக்குல்ல. ஏன் நிந்தை வருது தெரியுமா? தீங்கு அனுபவிக்கிறதுனால. தாவீது சொல்றாரு, நான் வியாதியில் இருந்ததும் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, தீரா வியாதி இவனை பிடித்து கொண்டது, அவன் எப்பொழுது சாவான். என்னை விசாரிக்கிறது மாதிரி விசாரிச்சுட்டு போய் விசாரிக்கும் போது வந்து பார்க்கறான், நான் சொல்றேன் எனக்கு தலைவலின்னு. அவன் போய் சொல்றான் அவனுக்கு தலையில ஏதோ கட்டின்னு. இப்படி சொல்றவங்களா இருக்கிறாங்க. அதான் என்னை விசாரிக்கிறவன் வெளியே போய் துர்ச்செய்தியே. அதனாலேயே நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வெளியே சொல்ல மாட்டோம். சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோம், பாஸ்டர் பேரு சொல்லாம ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பேரு சொன்னா அவங்களே ஹாஸ்பிட்டல் பேரு, ரூமு, அவங்களே ஆப்ரேஷனுக்கு டைமும் செட் பண்ணிடுவாங்க. போனது அவங்க இன்னொரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கா இருக்கும். பிரதர் உங்களுக்கு என்னாச்சு அப்படிதான் கேட்பாங்க. நம்மள ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா, இங்க எதுக்கு வந்தீங்க, அது வேற, உங்களுக்கு என்னாச்சு? நான் ஒருத்தங்களை பார்க்க தான் வந்தேன். அப்படியா? நேரம், நிந்தை, தீங்கு. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு. அவன் அப்படி பண்ணிருப்பான், அப்படி பண்ணிருப்பான். நிந்தை. உனக்கு இதுவும் வேணும். இதை கேட்டதும் நெகேமியாவுக்கு வேலையே உட்கார வேலை கிடையாது. அவன் யார் தெரியுமா? பந்தி பரிமாறுகிறவன். ராஜாவுக்கு திராட்சரசம் பரிமாறுறான். அப்போ அவனுக்கு என்ன வேலை கிடையாது? உட்கார வேலை கிடையாது. ஆனா உட்கார்ந்தான் இருக்கு. 3வது வசனத்தில் 4வது வசனத்துல இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து. அவ்வளவுதான். இல்ல என்னாலலாம் உட்கார முடியாது. உட்கார முடியாதுன்னா விட்டுரு. நிந்தையும் தீங்கும் உன் வாழ்க்கையில தொடர நீ இடம் கொடுக்கிறேன்னு அர்த்தம். ஆனா உட்கார்ந்துரு. இல்ல நான் பார்க்கிற வேலை அப்படிப்பட்ட வேலை. என்ன வேலை இருந்தா அந்த நிந்தை உன் காதில் இந்த செய்தி வருது, நீ எல்லாம் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எடுக்கிற உத்தரவாதத்தினாலே நாம் இருக்கிற இடம் விசேஷப்பட போகிறது. ஆமா, நமக்கு தெரியாது. என்னை ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறீங்க. பல நேரத்தில் நம்ம இப்படிதான் கேட்போம், என்னை ஆண்டவர் இந்த பாதையில் நடத்துறீங்க. புரியாது நமக்கு. ஆனா உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி, உட்கார்ந்து அழுது துக்கித்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். எங்க அழணும்? ஏன்னா இவங்க இயேசுவுக்கு முன்னாடி இருந்து இயேசுவுக்காக அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சொன்னாங்க, நீ நிக்கிற இடம் சரியான இடம், அழுறது கரெக்டானதான். ஆனா நீ யாருக்காக அழுற? உங்களுக்காக. உங்க பிள்ளை, உன் கண்ணீர் அர்த்தம் உள்ளதாகட்டும். உன் கண்ணீர் அர்த்தம் உள்ள. உட்கார்ந்து அழுது ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறான். பக்கத்திலே இரு, விலகிறாத, பாதத்தில் இரு. சமூகத்தில் இருந்து சில காரியங்களுக்காக உபவாசிக்க ஆண்டவர் ஏவினா உபவாசிச்சிடணும். ஜெபிக்க ஏவினா உட்கார்ந்துடணும். எந்த வேலையா இருந்தாலும் மாட்டி வைத்து. நம்ம சாக்கு போக்கு சொல்லி எனக்கெல்லாம் ஜெபிக்க முடியல. இல்ல, சில காரியம். ஏன்னா அலங்கம் இடிஞ்சாச்சு. அலங்கம் இடிஞ்சதுனால நிந்த எது எது உள்ள வரக்கூடாதோ எல்லாமே உள்ள வந்துச்சு. அதாவது நம்ம சில காரியம் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும் போது இருக்கிற வலி இருக்கு தெரியுமா? அதுதான் யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு, நான் எது அவர் வந்து சகோதரர்கள் எல்லாம் விருந்து உண்ணும் போது இவர் பலி செலுத்துவார். ஏன்னா பிள்ளைங்க தப்பு பண்ணிடக்கூடாது, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பலி செலுத்துறவர் தான் யார் தெரியுமா? யோபு.
பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ஏதோ ட்ரீட்டுக்கு போறாங்க, எல்லாரும் இங்க கூடுறாங்க அங்க கூடுறாங்க, அதுக்குள்ள ஏதாவது அவங்களுக்குள்ள தப்பு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வான்ஸா பலி செலுத்துற ஆளுதான் யாரு தெரியுமா? அவ்வளோ பயம் இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. திடீர்னு செய்தி வரதும் போய் உக்காந்துட்டார் சாம்பல்ல. சொல்றேன், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படின்னு. இந்த நேரத்துல தான் அவர் தேவ பிள்ளை அவர் சமூகத்தில் அமர பழகணும். சில நாட்கள் சில காரியங்களுக்காக உடனே ஜெபித்தா பதில் வராது. தானியேலு கூட பாருங்க, 9வது அதிகாரத்துல எடுக்க வேண்டாம், ஜெபிக்கும் போதே பதில் வருது. 10வது அதிகாரத்துல ஜெபித்து 21வது நாள் தான் என்ன வருது? பதில் வருது. மோசே கூட பாருங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக கை நீட்டினதும் கடல் ஓபன் ஆகுது. ஆனா அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது கையை ரொம்ப நேரம் உயர்த்தி வச்சுட்டே இருக்கிறாரு. சில காரியங்களுக்கு தேவன் அப்படித்தான் செட் பண்ணி வைத்திருப்பார். காரணம், வான மண்டலத்திலே நடக்கிற போராட்டங்கள், யுத்தங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுதான் தானியேல்கிட்ட சொன்னார், நீ மனதை செலுத்தின நாள் முதலே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த பெர்ஷிய அதிபதி என்னோட 21 நாள் போராடினான் அப்படின்ட்டு வழி மறிக்கிறான். அப்ப அந்த இடத்துல ஆண்டவரோட யுத்தம் அதாவது ஒரு தூதனை பதிலுக்காக அனுப்பும் போது அந்த தூதன் பதில் மட்டும் தான் கொடுக்கணும், யுத்தம் பண்ணக்கூடாது. இது ஆண்டவருடைய நியமம். அதனாலதான் மீகாவேல் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். தானியேலுக்கு பதில் கொண்டு வந்த தூதன், அவனால போராடுற சத்ருவை அடிக்க முடியும். ஆனால் தூதர்களுக்கு டியூட்டி என்ன அப்படின்னா, அவங்களா எதுவுமே செய்யக்கூடாது. அவங்களா எதுவும் சொன்னதை செய்யணும், இறக்கப்பட்டு மாத்தி அதெல்லாம் கூடாது. எனவேதான் தாவீது ஒரு தப்பு பண்ணுவார். தாவீது ஜனங்களை லெக்கம் பார்க்க ஆரம்பிப்பார். லெக்கம் பார்க்க ஆரம்பித்ததும் அங்க பார்த்த தூதன் ஒரு உருவின பட்டயத்தோட நிற்பான். அதை தூதனை கூட கட்டல. உடனே தாவீது, பரவாயில்ல அவர் என்ன வெட்டட்டும் அப்படி சொல்லிட்டு போகல. தாவீது உடனே எப்படி ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? கர்த்தருடைய கையில் விழுவேனாக அப்படிங்கிறாரு. ஏதாவது அடிக்கணும்னா நீங்க அடிங்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ற, அவருடைய இரக்கங்கள் அனாதியா இருக்கிறது. ஏன்னா இவனுக்கு இறங்க தெரியாது, இவனுக்கு இறக்க தான் தெரியும். கத்தி எடுத்துட்டார்னா வெட்டு. எனவேதான் இந்த தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கிற சங்கார தூதன் வரும்போது எதுக்கு ஆட்டுக்குட்டியை அடிச்சு ரத்தத்தை பூசணும்? அவனுக்கு டியூட்டி என்ன? வீட்டில் இருக்கிற பிள்ளைய அடிக்கணும். அந்த டியூட்டி இந்த வீட்டில் வந்தா, இந்த வீட்டில் ஆல்ரெடி முதற் பலன் அடிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய அடையாளமாக ரத்தம் பூசப்பட்டு விட்டது. நமக்காக அடிக்கப்பட்ட முதற் பலன் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தூதர்களுக்கு வேலை தான் பணிவிடை ஆவிகள், கர்த்தருடைய சொற்படி செய்கிற அவருடைய பணிவிடை ஆவிகள். சொன்னதை அப்படியே செய்யணும், அங்க இறங்கணும். இரக்கம் உள்ள கர்த்தர். எனவேதான் தூதன் தானியேல்கிட்ட வரார். சரி, நான் டாபிக் மாறி பேசிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன், அதை கிளியர் பண்றேன். எதுக்கு அந்த தூதனால இல்ல, தூதன் வெயிட் பண்றான் மீகாவேல் வர. ஏன்னா மீகாவேலுக்கு டியூட்டி தான் என்ன தெரியுமா? வெட்டுறது. ஸோ மீகாவேல் எனக்கு சப்போர்ட் பண்ணான்னு அந்த அதிகாரத்தில் நம்மளால பார்க்க முடியும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ தேவ பிள்ளைகளை சில காரியங்களுக்காக உட்கார்ந்து சோர்ந்து போகக்கூடாது. அதனாலதான் சோர்ந்து போகாம ஜெபிக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார்ல. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம். இந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இவங்க அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது சன்பலாத்தும் தொபியாவும் போன்றவர்கள் எதிர் டீம்ல இருந்து அதை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று பார்த்தார்கள். அதில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை தெரியுமா? 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? அடுத்த வார்த்தையை பாருங்க, சுட்டரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று சொன்னார். சுட்டரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்கள், இதுல சுட்டரித்து போடப்பட்டதுப்பா. இதுக்கு நீ இவங்க உயிர் கொடுப்பாங்களா? உயிர் கொடுக்கப்பட்டதல்லவா?
அலங்கம் 52 நாளைக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டதல்லவா? நீ அழுறது, நீ துக்கப்பட்டது, நீ மண்டாடினது, நீ உபவாசித்தது வீண் போகாது சகோதரா, வீண் போகாது சகோதரி. இன்னைக்கு அநேக சன்பலாத்து தோபியாக்களும் இப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுட்டரித்து போடப்பட்ட கற்களுக்கு உயிர் கொடுப்பாங்களா? இந்த அலங்கனி கட்டி முடிக்கப்படுமா? இவன் ஜெபத்தில் இதெல்லாம் சாத்தியமாகுமா? பரலோகத்தின் தேவன் இவன் விசுவாசத்தில் இதெல்லாம் நடக்குமா? சுட்டரித்து, இது சுட்டரித்து போடப்பட்டது. இந்த சாப்டரை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். உன் காது கேட்க இந்த வார்த்தைகள் வரும். இது நீ நடக்க சாத்தியமே இல்லை, இது நீ நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சுட்டரித்து போடப்பட்ட கற்கள். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலையில நீங்க பாதத்தில் அமர்ந்து பாருங்கள். கர்த்தர் அந்த வித்தியாசத்தை காண்பிப்பார். இடிக்க சத்துரு எடுக்கிற நாளை விட கட்டுகிற நாள். ஆமா, என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பா. சத்துரு சலமகரதனர சுட்டரித்து போடப்பட்டது என்று சன்பலாத்து சொல்லும் போது அவன் கூட சேர்ந்து நீ இசைப்பாட்டு பாடாத. ஆமா, அது சுட்டரித்து போடப்பட்டதுதான், இனி இது வாய்ப்பு அப்படி சொல்லிராத. அவன் சொல்லி கொண்டுதான் இருப்பான். ஆனா உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ எங்கே அமர்ந்திருக்கிறாய்? என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பா. சத்துரு சலமகரதனர சுட்டரித்து போடப்பட்டது என்று சன்பலாத்து சொல்லும் போது அவன் கூட சேர்ந்து நீ இசைப்பாட்டு பாடாத. ஆமா, அது சுட்டரித்து போடப்பட்டதுதான், இனி இது வாய்ப்பு அப்படி சொல்லிராத. அவன் சொல்லி கொண்டுதான் இருப்பான். ஆனா உன் கண்களை ஏறெடுத்து பார். நீ எங்கே அமர்ந்திருக்கிறாய்? தேவை, அது நல்ல பங்கு. ஆண்டவர் சமூகத்தில் அழணுமா? சமூகத்தில் போய் உட்கார்ந்து அழுங்க. எந்த மனுஷன் முன்னாடியும் அழாதீங்க. தன் முகம் ராஜாவுக்கு முன்பாய் வாடலாய் இருக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணா, ஆனா வாடலா வந்துட்டு. கர்த்தர் சிலருக்கு முன்னாடி நம்ம முகத்தை அப்படிதான் வைப்பார். அப்படி வைக்கிறதுனால நமக்கு தயவு கிடைக்கும். அதுக்காக எல்லாருக்கும் முன்னாடி போயிருந்துட்டு அப்படி இருக்காதீங்க, அடிதான் கிடைக்கும். ஆமே, உள்ளம் அப்படி குமுறுது. இத்தனைக்கு ஜோம் பண்ணிட்டு தான் வராரு. சில நேரத்தில் பாருங்க, ஜோம் பண்ணிட்டு வந்தாலும் நமக்கு உள்ளம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? அழுதுட்டே இருக்கும். அன்னாள் சில காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டு வந்ததும் நம்முடைய அன்னாள் அதன் பிறகு துக்கமுகமாய் சில காரியத்துக்காக எவ்வளோ ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளம் அழுதுட்டு தான் இருக்கும். அந்த அழுகையினால உங்களுக்கு தயவு கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர், நான் இவ்வளோ ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நான் அழுதுட்டு தானே இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அதனால உங்களுக்கு ராஜாவின் தயை கிடைக்கும். நல்ல கைகளை தட்டி. மூன்றாவது, வலி செலுத்தி கொண்டிரு. வலி செலுத்தி கொண்டு நேரம் போறதுனால குயிக்கா நான் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு தெரியும், எண்ணாகமம் 17வது அதிகாரத்துல அங்கே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணி மற்றவர்களுக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இதை கர்த்தர் செய்வதற்கான காரணம் உண்டு. அந்த காரணம் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மோசையை கூட விட்டுருவாங்க, ஆரோன் எல்லாம் விட மாட்டாங்க. நம்ம எல்லாம் ஆரோன் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அதனாலதான் அவர் கண்டுக்குட்டியை செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜனங்களுடைய டார்ச்சர். இந்த ஆரோனை பாருங்க, உண்மையிலே மோசே நேம் தான் வெளியே வந்துட்டே இருக்குது. ஆரோன் பேர்லாம் ரொம்ப அடிபடும்.
ஆனால் தேவன் அவனை தெரிந்தெடுத்தார். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒளி என்று பைபிள்ல இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும், அழைக்கப்பட்டவன் நிந்திக்கப்படுவது, அழைக்கப்பட்டவன் அவமானப்படுத்தப்படுவது, அழைக்கப்பட்டவன் ஒதுக்கப்படுவது எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கர்த்தர் எப்பவுமே சும்மா இருப்பார் நினைக்காதீங்க. ஒரு நாளை கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிறார். இங்க என்னாச்சுன்னா, ஏன் இவங்க மட்டும் தான் பலி செலுத்துவாங்களோ, நாங்க செலுத்தக்கூடாதுன்னு கோராக் உட்பட ஒரு கூட்டத்தார் எழும்பிட்டாங்க. இந்த ஆரோன் ஜனங்களுக்காக நிற்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறான், அவ்வளவு பலி செலுத்துறான், அவ்வளவு டெடிகேஷனோட நிறைய காரியத்தை செய்யறான். அப்படியே அவனை தட்டி விடுறாங்க. இதனால தேவ கோபம் உண்டு. கர்த்தர் அடித்தார் என்று பைபிள்ல இருக்கு. வாதை எழும்புது, பூமி பிளந்தது, அக்கினி பட்சித்தது, வாதை தொடங்குது. உண்மையிலே ஆரோன் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? இனி இந்த ஜனங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ண வேண்டிய பல நேரத்தில் பாருங்க, நம்ம குடும்பத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம், நம்மளை அப்படியே ஓரம் கட்டுவாங்க பாருங்க, நம்மளை ஒதுக்குவாங்க பாருங்க, நம்மளை அப்படி தனியாவே விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இனி இவங்களுக்காக ஜெபம் பண்ணி இல்ல. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலி செலுத்துறதை விட்டுறாத. இப்போ ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கின போது மோசே ஆரோனை எப்படி பார்க்கிறான்? ஆரோனை பார்த்து சொல்லுகிறார். 16வது அதிகாரம் 46வது வசனத்துல மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு, அது அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவர் தான் இதை செஞ்சுட்டே இருந்தார். அந்த டியூட்டியை நீ ஸ்டாப் பண்ணிடாத, உன் ஜெபத்தை நீ விட்டுறாத. உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, உன் உறவுகளின் ரட்சிப்புக்காக அந்த அக்கினியை போட்டு நீ பண்ணிட்டு இருந்திய ஸ்டாப் பண்ணிடாத. உன் ஜெபத்தை தடுக்கிறது மாதிரி பேசுறவங்க வாழ்றது கூட உன் ஜெபத்தினாலதான். ஸ்டாப் பண்ணிடாத. நீ போய் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு என்றான். உடனே ஆரோன், நான்லாம் இனி போக மாட்டேன். மோசே கூட ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, என்னாலெல்லாம் தாங்க முடியாது, என்னை எடுத்துருங்கன்னு. ஆரோன் சொல்லல. ஆரோனுடைய கோலை தான் போட்டு ஏன்னா மோசே சொல்லிட்டாரு. அப்போ ஆரோனை ஆண்டவர் சப்போர்ட்டிவா நிறுத்தி ஆரோனை வச்சுதான் கோலை போட வச்சிட்டு இருக்கிறார். இந்த ஆரோனால ஜனங்களுக்கு எத்தனை நன்மைகள், எத்தனை பேருக்காக இந்த ஆரோன் ஜெபித்து எத்தனை நன்மைகளை வாங்கி கொடுத்தான். அவனுக்கு இன்னும் ஒரு நன்மையும் வேதத்துல காட்டவில்லையே. இந்த ஆரோன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றதுனால எத்தனை ஜனங்களுக்கு நன்மைகள், எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்கள், எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்தார்கள், ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. ஆனா ஆரோனுக்கு லைஃப் இப்படி இருக்கும்போதுதான் ஆரோனுடைய பிரேயர் லைஃபையே கொஸ்டின் பண்ற அளவுக்கு, குற்றப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கும்போது வாதை ஆரம்பிக்குது. ஆரோன் சைலண்ட் ஆயிட்டானா பிரச்சனை பெருசாயிரும். எனவே நீங்க யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. மோசேக்கு தான் விஷயம் தெரியும், தேவர் சாயலை காண்கிற மோசேக்கு தான் தெரியும் இந்த ஆரோனுக்குள்ள இருக்கிற கிஃப்ட். வாத ஸ்டார்ட் ஆயிட்டுப்பா, நீ போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். மோசே சொன்னபடியே அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 47வது வசனம், மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில், மோசே ஓட சொன்னாரா? போன்னு சொன்னாரு. ஆரோன் இன்னும் மெதுவா போயிருக்கலாமே, நாளைக்கு பார்த்துக்கலான்னு போயிருக்கலாமே. அவன் உத்தரவாதம் எடுக்கிறான். இவ்வளவு முறுமுறுக்கிறாங்க, இவ்வளவு நிந்திக்கிறாங்க, இவ்வளவு ஒதுக்குறாங்க, அவன் வாயை அடைக்கிறாங்க. ஆனாலும் ஜனங்களுக்காக அவன் உத்தரவாதம் எடுத்த போது வாதையை நிறுத்திட்டாரு. வாதையை நிறுத்திட்டு கர்த்தர் சொல்றாரு, இனி நான் இப்படி சும்மா இருக்க மாட்டேன். எல்லா கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோலை வாங்கு, லேவி கோத்திரத்து கோல்ல ஆரோன்னு பேரை எழுது, நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாள் வந்து விட்டது. நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாள் வந்து விட்டது. ஹalleluya, ஹalleluya. இதுதான் ஆரம்பத்தில் இவ்வளவு காலம் பொறுத்தாயே. ஆமென். பலி செலுத்துறதை விட்டுறாத. அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஓடினான்,
ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவேன் என்றான். மோசே எங்க நிற்கிறாரு? உயிரோடு இருக்கிறவங்க பக்கத்தில். ஆரோன் எங்க நிற்கிறாரு? 2 பேருக்கு நடுவில். இதான் திறப்பில் நிற்கிறவன். மோசே ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்னான். ஜனங்கள் கோபாக்கினைக்கு பாத்திரவான்களா இருக்க, தேவ கோபம் அவங்க மேல வந்துடக்கூடாது அப்படி நிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கு என்ன அழைப்பு அங்க நிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார். மோசையின் முகத்தை பிரகாசிக்க செய்தவர் ஆரோனை மறக்கல. மோசையின் முகத்தை பிரகாசிக்க செய்தவர் ஆரோனின் கோலை துளிர்விட வைத்தார். என் தேவன் பட்சபாதம் உள்ளவர். அதனாலதான் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி. இந்த சம்பவத்துக்கு பின்பு சொல்ற, நீ ஒவ்வொரு கோத்திரத்தின் கோலை வாங்கி அவர்கள் அதிலே அவன் பெயரை எழுதுவாயாக. 3வது வசனத்தை பாருங்கள். லேவியனுடைய கோலின் மேல் வேற எந்த பெயர் எழுதக்கூடாது. அவனை இவ்வளவு நிந்தித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்றான். அவனை ஒதுக்குறதுக்கு அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்றான். அவங்க செத்துடக்கூடாது, அவங்க வாழ்ந்திருக்கணும் நிக்கிறான் பாரு. அதுவும் சும்மால உத்தரவாதம் எடுத்து ஓடுறான். எங்க அக்னியை எடுத்து அந்த தூப இதுல போட்டு ஓடுறதுங்கிறது விளையாட்டு காரியமா? விளையாட்டு காரியமா? அவன் கிரயம் செலுத்துறான். அவங்களுக்கு எல்லாம் என்ன, அவங்க சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ சும்மா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பலி செலுத்துறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வாதை தொடங்கி இருக்கிறது. மோசே ஆரோன்ட்ட சொல்ற, ஆரோன் நீ பாக்குறல்ல வாதை தொடங்குது, இந்த நேரத்துல நீ வேற எதுவுமே யோசிக்காத, ஆரோனே நீ போ. ஆரோன் ஓடுறார். மோசையை விட மூத்தவர். மோசைக்கு 80 வயசுக்கு மேல உண்டு. இந்த ஆரோனுக்கு ஓடுறார். எதுவுமே ஒன்றையும் மறந்து விடுவதற்கு ஆண்டவர் சொல்ற, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை நான் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே எல்லா கோத்திரத்திலும் எனக்கு அந்த டைம் வந்துட்டு நான் வித்தியாசப்படுத்துகிறேன், நான் விசேஷப்படுத்துகிறேன். நாள் வந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் தொழில். அப்படி எல்லா 12 கோல்களை அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக வச்சுட்டு எல்லாரும் போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கிறார்கள். 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் காண, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நீ நின்றதை கர்த்தர் கண்டார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் துளிர் விட வைக்க போகிறதை எல்லாரும் நல்ல கைகளை தட்டி, எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை, எல்லாரும் அவங்க கோலை வாங்கும் போது கண்ணு எங்க இருக்கும் நினைக்கிறீங்க? ஆகாது என்று தள்ளின கல்லை. நான் நம்புறேன் சிலருக்காக இந்த ஃபைல் எமர்ஜென்சி ஃபைல், இது தூக்கி மேல வச்சு பேசிட்டு இருக்கிறார். எல்லா கண்கள் காண, பக்கத்தில் இரு, பாதத்தில் இரு, பலி செலுத்தி கொண்டிரு, வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அது எப்படிப்பட்ட வித்தியாசம் தெரியுமா? விசேஷப்படுத்தி சொல்லிட்டு, இந்த வார்த்தையை சொல்லி செவிக்கிறேன், சொல்லிட்டு என்ன சொல்றா தெரியுமா? இந்த முறுமுறுப்பை ஒளிய பண்ணுவேன். முறுமுறுப்பை. 10வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாய் அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் அது முன்னாடி இருக்கணும். இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள்
இப்போ பாருங்க, ஆரோன் கோலை துளிர்விட பண்ணினதும் எதற்காக தெரியுமா? ஜனங்க வாழ்வுக்காக. அவங்க சாக மாட்டாங்க, அப்படிதான் சொல்றாரு. கர்த்தர் வித்தியாசப்படுத்துறது இன்னொருத்தங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை கர்த்தர் உயர்த்தி வைத்து அநேகரை மீட்கும்படிக்கு இந்த சாட்சி பெட்டிக்கு முன்பாகவே. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த கோலை பார்க்கிறவன் இந்த பெட்டியை பார்க்கணும், இந்த பெட்டியை பார்க்கிறவன் இதை பிரிச்சு பார்க்க கூடாது. இந்த ஆரோன் இவ்வளவு காலம் அப்படித்தான் என்றான். நம்மள மோசையின் முகம் பிரகாசித்ததை மட்டும்தான் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றார், இல்ல, நான் ஆரோனுடைய கோலையும் துளிர் விட பண்ணுவேன். லேவியின் கோத்திரத்தில் பிறந்தவர்களில் மோசை உண்டுல்ல, மோசை உண்டுல்ல, மோசையின் பேர் எழுதியிருக்கலாமே. பிரயாசத்துக்கு பலன் உண்டு, கர்த்தர் விசேஷப்படுத்துவார். நீ அவ்வளவு ஒதுக்குனதுக்கு அப்புறம் உனக்காக ஓடி போறான், உனக்கு ஒரு கஷ்டம்னா போய் பாதத்துல விழுறான். கர்த்தர் எல்லா கண்கள் காண கர்த்தர் விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆமென். நீர் இருக்க கவலை எனக்கு இல்லையே, நீரெல்லாம் சீமாயினர். நீர் இருக்க கவலை எனக்கில்லை, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லை, நீரெல்லாம் பார்த்து. கைகளை உயர்த்தி யெகோவாயிரே, 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 யெகோவா. வார்த்தை என் வாழ்வை மாற்றினதே, வார்த்தையே என் வாழ்வை மாற்றினதே. வாழ்ந்திருக்க பலனும் ஈந்ததே, உம் வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே. வாழ்ந்திருக்க நினைப்பதை காட்டிலும், நினைப்பதை காட்டிலும், வேண்டுவதை பார்க்கிலும் அதிகம் தந்து ஆசீர்வதிப்பவரே. யெகோவாயிரே, 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 யெகோவா, யெகோவாயிரே. துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன், துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேன். துயரத்தால் நான் தொய்ந்து போயிருந்தேன், துணையாய் நீர் வந்ததால் பிழைத்தேன். வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, உம்மடையாளம் கொடுத்தீரே. என்ன வந்தாலும் என்னோடு இருப்பீர். மறுபடியும் சொல்லுங்க, வஸ்திரம் என் மேல் விரித்தீரே, வஸ்திரம் என் மேல். உம் அடையாளம் தந்திருக்கிறீங்க, என்ன வந்தாலும் என் கூட இருப்பீங்கப்பா, என்னோடு இருப்பீர். ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுவோம், யெகோவாயிரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே. சொல்லுங்க, யெகோவாயிரே, 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 யெகோவா. ரெண்டு கைகளை உயர்த்தி 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. விசேஷப்படுத்தி
வித்தியாசத்தை உண்டு பண்ணும். விசேஷப்படுத்து. நீங்க ஆண்டவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படிங்கறத எல்லாரும் பார்க்க போறாங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொல்ல பக்கத்திலே இரு. வேற யார்ட்ட பெர்மிஷன் கேட்காத அலோவ் பண்ண மாட்டாங்க. போயிராத, பக்கத்திலே இரு, பாதத்திலே இரு, பலி செலுத்தி கொண்டே இரு. தெரியும் தெரியும், ஆனாலும் வாத நிறுத்தணும்னா வாஞ்சம் தான். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவில் நிக்க வச்சுட்டாரா? நடுவில் நிக்க வச்சுட்டார். என்ன இப்படி கொண்டு நடுவில் நிக்க வச்சுட்டீங்க. நான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். உன் கோல் துளிர் விடுவதை எல்லா கண்களும் காணும். எல்லா கண்களும் காணும். அப்படியே கைகளை உயர்த்தி தகப்பன அந்த வித்தியாசத்தை உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக, தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் அந்த வித்தியாசத்தை சீக்கிரமாய் உண்டு பண்ண போறீங்க. கர்த்தர் அப்படியே செய்தார். கர்த்தர் அப்படியே செய்வார். கர்த்தர் அப்படியே செய்வார். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாது. பக்கத்துல பாதத்துல பலி செலுத்தி கொண்டிருக்கிற நிலையில எங்களை தொடர பண்ண சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.